2026 வேர்ல்டு கப், இந்த ஒரு வேர்ல்டு கப் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஒரு வேர்ல்டு கப்புக்காக எல்லா டீமும் அதோட ஸ்குவாடை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவோட ஸ்குவாட் இப்படி தான் இருக்கும்னு நான் சொல்ல வரல, பட் இந்த ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்தா இருக்கு. என்னோட பிளேயிங் லெவல் தான் இந்த ஒரு இடத்துல பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல 2 பேர்ல நான் ஃபர்ஸ்ட் யார் சூஸ் பண்றேன்னா அபிஷேக் சர்மா வேற லெவலில் விளையாண்டுருக்காரு. ஏசியன் கப்லயும் விளையாண்டாரு. நிறைய மேட்சஸ் அபிஷேக் சர்மா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. 2025 பெஸ்ட் பிளேயரா இருந்திருக்காரு T20ல அபிஷேக் சர்மா. அவரோட ஆட்டிடியூட் ஆஃப் பேட்டிங் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. அவர் ஓப்பனிங்ல கலக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். அபிஷேக் சர்மாவை நான் அந்த பிளேயிங் லெவலில் வச்சுக்குவேன். அவர் கூட இன்னும் ஒரு அதிரடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த ஒரு பிளேயர் ஆட் பண்ணு நினைக்கிறேன். அவர் தான் சஞ்சு சாம்சன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் இந்தியன் டீம்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஒரு தரமான ஒரு ஓப்பனராக இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட விக்கெட் கீப்பிங்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவரோட பேட்டிங் லைனப் இந்தியன் டீமுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அதனால இவரை நான் பிளேயிங் லெவலில் வச்சுக்குவேன். நம்பர் 3 திலக் வர்மா வேற லெவலில் பண்ணியிருக்காரு. T20ல இந்தியன் டீம்ல இப்போ இருக்க பிளேயர்ஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்னு சொல்லுவேன். திலக் வர்மா அவரோட நம்பர் 3 ஸ்பாட்டுக்கு ஒரு பர்ஃபெக்டா இருப்பாரு. நல்ல மேட்சஸ், நிறைய மேட்ச், இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல கடைசி வரையும் நின்று ஜெயிக்க வச்சிருக்காரு. ஏசியன் கப் ஃபைனல்ஸ்ல அப்படிதான் ஜெயிக்க வச்சிருக்காரு. இந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணனால திலக் வர்மா நம்பர் 3 வச்சுக்குவேன். நம்பர் 4 நன் அதர் தென் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தான் நான் வேர்ல்டு கப் கேப்டன் வச்சுக்கோங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் செம்மையா பண்ணியிருக்காரு. இந்தியன் டீமுக்கு T20 ஏராக்கு நல்ல ஒரு கேப்டனா இருக்காரு. இவரோட பேட்டிங் இதுவரையும் எக்ஸ்ட்ராடனரி இன்னும் பண்ணல, பட் கூடிய விரைவில் பண்ணுவார் நம்புறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கும். நம்பர் 5 அக்ஷர் பட்டேல் வேற லெவலில் இந்தியன் டீமுக்கு பண்ணியிருக்காரு. 2024 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு இவர் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்னிங்ஸ் ஆடிந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் நல்லாவே அந்த ஒரு சீரிஸ் ஃபுல்லாகவே ஆடிந்தார். அதனால இவர் வேர்ல்டு கப்புக்கு இந்த நம்பர் 5 ஸ்பாட்டுக்கு செம்மையா இருப்பாரு. ரொம்ப வர்த்தான ஒரு பேட்டர். இவர் நல்ல பேட்டிங்கும் பண்ணியிருக்காரு நிறைய இடத்துல. நம்பர் 6 ஹர்திக் பாண்டியா பத்தி சொல்லி ஆகணும். இவர் தான் ஒரு தரமான பினிஷரா இருக்காரு. வேர்ல்டு கிரிக்கெட்ல இப்ப இருக்கிறதுலே பெஸ்ட் T20க்கு ஆல்ரவுண்டர் யாருன்னா கண்ணை மூட்டு சொல்ல ஹர்திக் பாண்டியா தான். அவரோட பவுலிங்கும் சரி பேட்டிங்கும் சரி வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நம்பர் 7 இன்னொரு ஆல்ரவுண்டர் சிக்ஸர் டூபே ஒரு தரமா பேட்டிங் ஆடுறாரு, பவுலிங் போடுறாரு. அவரோட பவுலிங் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு ரீசெண்ட் டேஸ்ல. அவரோட பவுன்சஸ்ல ஏகப்பட்ட விக்கெட் எடுத்திருக்காரு. ஏசியன் கப்லேயே வேற லெவலில் பவுலிங் போட்டிருந்தாரு இந்த ஒரு மனுஷன். இவர் வேர்ல்டு கப்புக்கு செம்ம யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அதனால இவர் நம்பர் 7 பேட்டிங் ஆடுவார், பவுலிங் போடுவார். நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தரால பவுலிங்கும் போட முடியும், பேட்டிங் ஆட முடியும். ஒரு தரமான ஆஃப் ஸ்பின்னரா இருக்காரு. இவரால் பேட்டிங் ஆட முடியுன்றது இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இவர் தரமான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். இவரோட பேட்டிங் வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவோம். இவரோட பேட்டிங் வேற லெவலில் இருக்கு ரீசெண்ட் டைம்ல. இவரை வேர்ல்டு கப் கூட்டு போனா இவரும் தரமா ஆடுவார். பிளேயிங் லெவலையும் வச்சுக்கலாம். நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி கையில பாலை கொடுத்தா போதும், அவர் பாலை வேற லெவலில் போடுறாரு. அவரோட பவுலிங் வேற லெவலில் இருக்கு. இந்தியன் டீமோட பவுலிங் லைனப்புக்கு இவர் ஒரு பெரிய பூஸ்டா இருக்காரு. இவரோட பாலையும் இப்ப ரீசெண்ட் டைம்ல யாராலையுமே பெருசா ஆட முடியல. இவர் ஒரு பயங்கரமான மிஸ்டேக் ஸ்பின்னரா இருக்கனால இவரை இந்த ஒரு பிளேஸ்ல வச்சிருக்கேன். நம்பர் 10 ஒரு ஃபாஸ்ட் பவுலர் தாங்க, தரமான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் சிங் வேற லெவலில் இந்தியன் டீம் பண்ணியிருக்காரு. ஹர்ஷ்தீப் சிங் கடந்த 4 வருஷமா இந்தியன் டீமுக்கு பெஸ்ட்டாக பவுலிங் போட்டிருக்காரு. 2022 வேர்ல்டு கப்ல இருந்து இப்போ வரையும் அவர் சூப்பரா பவுலிங் போட்டிருக்காரு. அவர் வேர்ல்டு கப்ல இல்லைன்னா அப்படி அவரோட பவுலிங் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும் இந்தியன் டீமுக்கு. நம்பர் 11 11வது ஆளு 11 பேரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு ஆளுன்னு சொல்லலாம், ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங் இந்தியன் டீமுக்கு ரொம்பவே முக்கியம். பும்ரா வேற லெவலில் போட்டிருக்காரு. இந்தியன் டீம்ல மட்டும் இல்ல உலகத்திலே ஒரு பெஸ்ட் பவுலர்னா பும்ரா தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு அவரோட பவுலிங் இருக்கு. அவரோட பவுலிங் வேற லெவலில் போட்டிருக்காரு. பும்ரா ஒரு டாமினேட்டிங் ஏராவா இருக்காரு பவுலிங்ல. இதுதான் என்னோட 11 ஃபர்ஸ்ட்லன்னு சொல்றேன் யார் யாருன்ட்டு. அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷ்தீப் சிங் மற்றும் பும்ரா. இவங்க தான் என்னோட 11 பிளேயர்ஸ். உங்களோட 11 பிளேயர்ஸ் யாரு? காமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட டீம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.